முதற்கண் வணக்கம். இந்த குழுவில் நம்முடைய இன்றைய வகுப்பெடுக்க வந்துள்ள ஆசிரியரும் ரேஸ்மா ஆசாத் அவர்களினுடைய சட்டத்தின் கருத்துக்களும் அதனுடைய வேகங்களும் இந்த குழுவில் மூலம் அவங்களுடைய திறமையை முழுப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலும் நீங்களெல்லாம் வருகின்ற வழக்கறிஞரெல்லாம் நாளைக்கு நீதித்துறை நடுவராக ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் தான் நம் குழுவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் 40க்கும் மேற்பட்ட நபர்களாகிய நாங்கள் எங்கள் நண்பர்கள் குழுவுடன் சேர்ந்து பயணிக்கிறோம். இருந்தாலும் வருகிற நண்பர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் நம்முடைய வகுப்பில் உள்ள கருத்துக்கள் பிடித்திருந்தால் அதையும் பகிர்ந்து அதன் அடிப்படையில் அவர்களும் அந்த செயலை கற்றுக்கொள்ளட்டும் என்றுதான் நம் குழு ஆரம்பித்துள்ளோம். அதற்கு பின்பு ரேஸ்மா ஆசாத் அவர்களுடைய குரலாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த மோட்டிவேஷனல் வேயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய குழுவிற்கு நிச்சயம் தேவை. அதனால தான் நாம் அந்த குழுவில் மேடத்தினுடைய அக்கறைக்கும் மேடத்தினுடைய சட்டத்தினுடைய வலிமையையும் தெரிந்து நாமும் அவர்களை கூப்பிட்டு நீங்களும் எங்களுடன் பயில வேண்டும், நாங்களும் எங்களுடைய சட்ட கருத்துக்களை பகிர்கிறோம், அதே போல் நீங்களும் உங்களுடைய சட்ட கருத்துக்களை எங்களிடம் பகிருங்கள், நாங்களும் உங்களைப் போல் அடுத்த நிலைமைக்கு எல்லாரும் முன்னேறி வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. ரேஸ்மா ஆசாத் மேடத்தை சொல்ல வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் அவங்க ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு குரூப்பையும் ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்பையும் ரன் பண்ணிக்கிட்டு ஒரு மெம்பரில் மேடத்தினுடைய பங்களிப்பு என்பது மிகவும் திறமை வாய்ந்தது தான். அதையும் காட்டிலும் யார் என்ன உதவி கேட்டாலும் அதையும் செயல்படுத்தக்கூடிய வழக்கறிஞர் ஒருவர் தான். மேடத்தினுடைய அக்கறையும் அளவும் சரி, கோபமும் சரி, அளவு விட அதிகமானதாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கோபமும் நம்மீது உள்ள அக்கறையில் தான் என்பதில் தான் அதை புரிந்துள்ளவர்களுக்கு தெரியும். நிச்சயம் நான் நெடுநாளாக பழகி உள்ளேன். இருந்தாலும் மேடத்திற்கு நம் மீது ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த குழுவை நான் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால் நான் மேடத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் மேடத்தையும் அழைத்தேன். மேடமும் நான் என்னுடைய சட்ட கருத்துக்களை கட்டாயம் நான் பகிர்கிறேன், அதுவும் நான் உங்களிடம் பகிர்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று என்னிடம் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்று ஓவர்வியூ ஆஃப் த ரெஜுடிகேட்டா அண்ட் ரெஸ் சப்ஜுடைஸ்ங்கிற செக்ஷன் 10 and 11 சிபிசியை பற்றி ஒரு ஓவர்வியூவாக நான் வரேன் சார். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க, அரஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதில் இது எத்தனை பேர் கலந்துருப்பீங்கன்னு தெரியல. நான் அப்போ மேடத்தோட அந்த சட்ட கருத்துக்கள் எந்த அளவுக்கு வீரியம் இருக்குது, அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதில் நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் காட்டில் என்னென்னா, நாங்கள் இருக்கக்கூடிய வகுப்புகளில் மேடம் கலந்துக்கிட்டு நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் உங்களுடன் பயில்வதனால எனக்கு நிறையா அட்வான்டேஜ் கிடைக்கி. 1 மணி நேரம் கிளாஸ் கலந்துக்கிட்டோம்னா அதில் எண்ணற்ற விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு எழுச்சி மாதிரி கொண்டு வந்து அதை ஒரு விவேகம் மாதிரி நாங்கள் அந்த வகுப்பு உருவாக்கி அதன் அடிப்படையில் இன்று மேடம் எங்கள் குழுவில் பகிர்ந்து அதனால் இன்று வந்துள்ள ரேஸ்மா ஆசாத் மேடத்துக்கு தாய் சுப்ரீம் பேஸ் சார்பாக முதற்கண் வணக்கம் மேடம். உங்களுடைய வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். வெல்கம் மேடம். செல்வமணி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய என்னை பத்தி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் வார்ம் கிரீட்டிங்ஸ். ஓகே, ஸோ நம்ம அப்படி we will jump into the session and welcome you all the members for this session. ஸோ நம்ம சிபிசிக்குள்ள நம்ம போக போறோம். Before going to this topic, I just want to convey one thing. நம்மளுடைய செஷன் எப்போதுமே must be a interactive one. ஓகே, நான் சொல்ற விஷயம் தான் ரொம்ப ஐடியலா நான் மட்டுமே பேசிட்டு போற செஷன் என்னோட செஷன் இருக்காது. இட் மஸ்ட் பி அன் இன்டராக்டிவ் ஒன். நீங்க இன்டராக்ட் பண்ணா மட்டும்தான் என்னால நெக்ஸ்ட் என்னால மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே ஓகே, ஃப்ரம் இப்போ செஷன் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ் ஜுடிகேட்டா ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்றது நம்ம சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல ஆர்எல்ஸ் நம்ம பிராக்டிஸ்ல as an advocate பிராக்டிஸ்ல எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் இருக்கு, யாராவது சொல்லுங்க குயிக்கா. எஸ், சொல்லுங்க. இப்படி அமைதியா இருக்க கூடாது செஷன்ல. இட் மஸ்ட் பி an interactive one. Come on, சொல்லுங்க குயிக்கா. ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்டா இருக்கு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எஸ் சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும், நான் எதுவுமே புதுசா சொல்ல போறதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்ல போறேன். சோ நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். சோ அப்படிங்கும் போது ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? குயிக்கா. நீங்க சைலண்டா இருக்க கிளாஸ் லேட் ஆயிட்டே இருக்கும். ஐ ஹாவ் சோ மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் சோ மெனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ். குயிக்கா சொல்லுங்க, தப்போ ரைட்டோ சொல்லுங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இது என்ன மேடம், இந்த ஒரு வழக்கு ஒருத்தங்க போடுறாங்கன்னா
அதே வழக்கு வேற கேஸ்ல போடக்கூடாது. ஒரு தீர்ப்புக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ரெஸ்ட் ஜுடிகேட்டா கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே சார், சூப்பர் சார், சூப்பரா சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற யாராவது? வேற நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்க. I can see so many faces. சொல்லுங்க. கோர்ட் டைம் வந்து சேவ் ஆகும் மேம். ஒரே கேஸ் திரும்ப திரும்ப வந்து ரொட்டீனா இருந்தா கோர்ட் ப்ராசஸ். ஓகே சூப்பர் நந்தினி மேம், சூப்பர் சொன்னீங்க. ஓகே வேற யாராவது? நீங்க சொல்ற ஆன்சர் தான் இதுல இருக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன். இன்னும் ஒருத்தர் யாராவது சொல்லுங்க. எனிவன்? யாராவது? ஓகே ஃபைன். சோ நம்ம வந்து செக்ஷனுக்குள்ள போலாம். இப்ப செக்ஷன் 10 and 11 எதை பத்தி பேசுது அப்படின்னா, செக்ஷன் 10 இஸ் டீலிங் வித் ஸ்டே ஆஃப் சூட், அதாவது ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்னு சொல்றோம். செக்ஷன் 11 which is dealing with res judicata அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள ஜம்ப் ஆக போறோம் அப்படின்னா செக்ஷன் 11 குள்ள நம்ம ஜம்ப் ஆக போறோம். செக்ஷன் 11 குள்ள அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமான அளவு நம்ம சிஜே எக்ஸாம்லயும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, அதோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமான அளவு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அதோட இன்டர்பிரேஷனா இருக்கட்டும் ரொம்ப வைடர் அண்ட் வாஸ்டரா இருக்கு. சோ அதனால நம்ம அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், we will move on with section 10. ஓகே சோ இப்போ இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, நீங்க கீயா பேரக்ஸ் கையில வச்சிருக்கீங்கன்னா சைடுல எழுதி வச்சுக்கோங்க. ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் a பெண்டிங். ஒரு லிட்டிகேஷன், ஒரு சூட் என்னவா இருக்கு அப்படின்னா அது பெண்டிங்கா இருக்கு. சோ சிம்பிள், பெண்டிங் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இதே ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா டிசைடட். டிசைடட்னா என்னது, ஆல்ரெடி அட்ஜுடிகேட்டட், அதாவது ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கப்பட்ட அப்படின்றது. சப்ஜுடைஸ் அப்படின்னா இட் இஸ் பெண்டிங். இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்ப நம்ம வந்து ரெஸ் ஜுடிகேட்டா, ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் அல்லது டிஸ்பியூட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த மேட்டர் அப்படின்றது. ஓகே அது சப்ஜெக்ட் மேட்டரையும் டிஸ்பியூட்டையும் பத்தி பேசும். அப்ப ஜுடிகேட்டா அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அட்ஜுடிகேட்டட் ஆர் எல்ஸ் டிசைடட் அப்படின்னு சொல்றது. ஓகே சோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல வந்து தீர் ஊற்றுறது, முன் தீர்ப்பு தடை, மறு தீர்ப்பு தடை அப்படின்ற டேர்ம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ் ஜுடிகேட்டாவை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே சரி, இந்த ரெஸ் ஜுடிகேட்டா இருக்கு. அப்ப இது எப்படி வந்துச்சு, the doctrine of res judicata, how it's governed, how it's emerged அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா according by the maxims. என்ன maxims யாருக்காச்சும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். என்ன maxims? தமிழ்ல சொல்லுங்க, ஆர்எல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இல்ல அதோட மீனிங்க கூட சொல்லுங்க. என்ன மேக்ஸிம் வச்சு இந்த டாக்டரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டான்ற பிரின்சிபலே கவர்ன் ஆயிருக்கு? Ma'am, nemo debt bis vexari pro na et idam casa. No man is twice for the same cause. Okay, super. Then next, இன்னும் ரெண்டு யாராவது ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணலன்னா தம்ஸ் அப் கொடுங்க, மூவ் ஆன் பண்ணலாம் குயிக். பண்ணலன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே ஓகே மாடி அல்ட்ரம் பேட்டம் அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகே என்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா these three are the Roman maxims. சோ இத கவர்ன் பண்ணி தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவே வந்திருக்கு. உங்களுக்கு சிசி எக்ஸாம்ல கேட்கும்போது கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு நீங்க இந்த மேக்ஸிம்ஸ் எழுதி எழுதணும். நீங்க மேக்ஸிம் எழுதாட்டாலும் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, இதையாவது நீங்க கண்டிப்பா எழுதி இருக்கணும். ஓகே உங்களோட எக்ஸாமினேஷன் பேப்பர்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா no man should be vexed twice for the same cause. அதாவது சேம் இஷ்யூக்காக, சேம் டிஸ்பியூட்டுக்காக என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு தடவை என்ன பண்ணக்கூடாது, சூட் ஃபைல் பண்றதோ லிட்டிகேஷன் டேக் ஓவர் பண்றதோ இருக்க கூடாது அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் தட் there should be an end to one litigation. ஒரு ஆரம்பம்னு இருந்தா என்ன இருக்கும், முடிவு இருக்கும். சோ ஒரு லிட்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த லிட்டிகேஷன் என்ன இருக்கணும், ஒரு கண்டினியூ ப்ராக்ரஸா போயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரின்சிபல். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, மூணாவது பிரின்சிபல் என்னன்னா அந்த ஜுடிஷியல் டெசிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து must be accepted as correct. அந்த பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பார்ட்டிஸ் டு தி சூட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜுடிஷியல் டெசிஷன் வந்து
கரெக்டாகத்தான் இருக்குன்னு அவங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னன்னா இந்த 3 பிரின்சிபல்ஸ் கவர்ன் பண்ணி வந்ததுதான் இந்த செக்ஷன் 11. ஓகே, சோ இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are moving into the Baer Act. ஓகே, சோ இப்போ இந்த Baer Act பார்க்கும்போது இந்த செக்ஷன் 11 இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் 11க்கு சில இன்கிரிடியன்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதாவது இந்த Baer Actல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இங்க ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன். சோ நான் சொல்ல நீங்க Baer Actல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு Baer Act விசிபிளா இருக்கா? Is this visible for you? Yes ma'am. Okay, fine. So இப்போ இதுல என்னன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூட் வந்து இருக்கணும். ஓகேவா, அதாவது ஒரு சூட் அப்படின்ற விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அந்த சூட் எப்படியாகப்பட்ட சூட்டாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எழுதுறேன், நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்றத நாங்க தனியா நான் எழுதுறேன். அதாவது இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 இன்கிரிடியன்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூட் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, அந்த சூட் எப்படியாப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்மர் சூட் அண்ட் சப்சிக்வெண்ட் சூட். அதாவது ஃபார்மர் முன்னாடி ஒரு வழக்கு இருந்திருக்கணும், அதுக்கு அடுத்ததாகவும் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு வழக்கு இருந்திருக்கணும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோர்ட், அதாவது ஃபார்மர் சூட் இருக்கு இல்லையா, அந்த முந்தைய சூட்டை வந்து விசாரிக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு என்ன இருக்கணும்னா காம்பிடன்சி இருக்கணும். அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம சொல்லல, காம்பிடன்ட் இருக்கணும். எதுக்கு இருக்கணும், இந்த சப்சிக்வெண்ட் சூட்டையும் ட்ரை பண்றதுக்கான என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பிடன்சி இருக்கணும். ஓகேவா, ஃபார்மர் சூட்டை என்ன டிசைட் பண்ணுச்சோ சோ சேம் திங்க டிசைட் பண்றதுக்கான காம்பிடன்சி இருக்கணும். மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த மேட்டர் பத்தி நம்ம பேசலாம். இந்த மேட்டர் வந்து டைரக்ட்லி அல்லது எப்படி இருக்கணும், டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ. இந்த டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா நேரடியாகவோ அல்லது கணிசமாகவோ அப்படின்னு பயன்படுத்துவோம். நேரடியாகவோ அல்லது கணிசமாகவோ அப்படின்னு இதுக்கான இன்டர்பிரேஷன், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இது இருக்கணும். நாலாவது விஷயம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மேட்டர் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இஷ்யூ இன் தி சப்சிக்வெண்ட் சூட் மஸ்ட் ஹேவ் பீ ஹெல்ட் அண்ட் டிசைடட் இன் தி ஃபார்மர் சூட். அதாவது சப்சிக்வெண்ட் சூட் அடுத்து போடுறோம் இல்லையா வழக்கு, அந்த வழக்குல என்ன வந்து நம்ம எழுதுனாக்கள் எடுக்கிறோமோ, என்ன இஷ்யூஸ் நம்ம எடுக்கிறோமோ அது ஏற்கனவே ஃபார்மர் சூட்ல டிசைட் ஆனதாக இருக்கணும். ஓகே, அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பார்ட்டிஸ் மஸ்ட் பி சேம். அந்த லிட்டிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லிட்டிகண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமா இருக்கணும். ஃபார்மர் சூட்லயும் சரி அண்ட் சப்சிக்வெண்ட் சூட்லயும் இருக்கணும். அதுக்கப்புறமா டைட்டில், சேம் டைட்டில் வந்து இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிக்ளரேஷன் ஒரு பொசிஷன் இருக்கு, ஒரு டைட்டில் கேக்குறாங்க அப்படின்னா ஃபார்மர் சூட்லயும் சரி சப்சிக்வெண்ட் சூட்லயும் சரி சேம் மேட்டரை பத்தி பேசியிருக்கணும். சோ இதுதான் பேசிக்கான இன்கிரிடியன்ட். இந்த இன்கிரிடியன்ட் புரிஞ்சிருச்சா? Are you clear with this ingredients now? Just give a thumbs up. We will move on with the explanation. Okay, fine. இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போக போறோம். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன்னா இந்த மேட்டர் அப்படின்றது என்ன விஷயத்தை பத்தி பேசுது, அதே மாதிரி ஒரு சப்சிக்வெண்ட் சூட்டும் ஃபார்மர் சூட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ நீங்க சைட் பை சைட் நீங்க எக்ஸ்பிளனேஷனே பார்க்கலாம். சரி, இப்ப உங்கள்ட்ட நான் கேக்குறேன், ஃபார்மர் சூட்னா என்ன? எது ஃபார்மர் சூட் சொல்லுங்க. உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் 1 மேம் சொல்லுங்க. என்ன சூட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மென்ட் வருதோ தட் இஸ் ஃபார்மர் சூட். எஸ், கரெக்ட். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2020ல ஒரு சூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2021ல ஒரு சூட் போடுறோம். சோ இப்போ இந்த 20ல போட்டதுக்கான ஜட்ஜ்மெண்ட் 2024லயும் இதுக்கான டிகிரி எப்ப பாஸ் ஆகுது 2025
வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்து எது ஃபார்மர் சூட்? 2024ல 2024ல உள்ளது ஃபார்மர் சூட். இப்போ இது 2025ல தான் இது வந்து ஹெல்ட் ஆகுது. இது 2024. அப்ப எது ஃபார்மர் சூட்? 2021ல ஃபைல் பண்ண சூட் தான் ஃபார்மர் சூட். எஸ், இதுதான் ஃபார்மர் சூட். அப்ப சப்சிக்வென்ட் சூட் எதா ஆயிடும்? இந்த 2020 becomes the subsequent சூட்டா மாறிடும். இத சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 1. ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 2. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, இட் இஸ் டீலிங் வித் தி காம்படன்சி. காம்படன்சி அதாவது ஃபார்மர் சூட்டுக்கு காம்படன்சி இருக்கணும். அந்த காம்படன்சி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த சப்சிக்வெண்ட் அடுத்து போடணும் இல்லையா, அந்த சூட்டையும் ட்ரை பண்ற அளவுக்கான காம்படன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இஃப் இன் கேஸ் அந்த சப்சிக்வெண்ட் சூட்டுக்கு வந்து அந்த காம்படன்சி இல்ல அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா will not apply. சோ இதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இப்போ வந்து ஒரு லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் வந்து இருக்காங்க. ஓகேவா? சோ லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் இருக்காங்க. இவங்களுக்குள்ள பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், அதாவது டெனன்சி ரெண்ட் டிஸ்பியூட்ஸ் வந்து வருது. அதாவது நான் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் வந்து இருக்கு மேட்டர். ஓகே, சோ அப்ப வந்து ஸ்மால் கிளாஸ் கோர்ட்டுக்கு வந்து என்னன்னா jurisdiction to hear over this matter. சோ அப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டெனன்ட் வந்து லேண்ட்லார்டுக்கு ரெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன பண்றாங்க, டெசிஷன் வந்து இதுல கொடுத்துடுறாங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறமா லேட்டர் ஆன் இந்த சேம் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நியூ சூட் வந்து ஃபைல் பண்றாங்க ஓவர் த சேம் ப்ராப்பர்ட்டி. சேம் பார்ட்டி சேம் ப்ராப்பர்ட்டில ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, இந்த லீகாலிட்டி ஆஃப் தி லீஸ் இருக்கு இல்லையா, அவங்க லீஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த லீஸையே அவங்க வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சோ இது வேலிடா இல்லையான்னு கொண்டு வரும்போது ஸ்மால் கிளாஸ் கோர்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. சோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் மூவிங் டு தி ஹையர் கோர்ட்டுக்கு இது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. சோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அந்த ஹையர் கோர்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஹையர் கோர்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆல்ரெடி டிசைட் ஆன, அதாவது அந்த டெனன்ட் லேண்ட்லார்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆன விஷயத்த அந்த ஹைகோர்ட் என்ன பண்ண முடியாது, ஹியர் பண்ண முடியாது. அப்படி ஹியர் பண்றாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வரும். ஓகே, சோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. சோ நான் இத பத்தின எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு நான் பின்னாடி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த சப்சிக்வெண்ட் as well as இத பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 3. சோ எக்ஸ்பிளனேஷன் 3 நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துப்போம். மேட்டர் அப்படின்றது லைக் மேட்டர் டிரெக்ட்லி ஆர் என்ன, டிரெக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி அன் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருப்போம் இல்லையா. அந்த மேட்டர் அப்படின்றத இந்த எக்ஸ்பிளனேஷன் 3 தான் எக்ஸ்பிளைனே பண்ணுது. அதாவது மேட்டர் அப்படின்றது ஒரு பர்சன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அலீஜ் பண்ணிருக்கணும். ஓகே, ஒண்ணு அலீஜ் பண்ணிருக்கணும், அத அனதர் பர்சன் என்ன பண்ணிருக்கணும், அதை டிலே பண்ணிருக்கணும், ஆர் என்ன செஞ்சிருக்கணும், அட்மிட் பண்ணிருக்கணும். சோ இதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் 3ல இருக்கு. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் 4 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டீமிங் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது இதுதான் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா, டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுவுமே உங்களுக்கு சிஜேல இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர். சோ இதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதுல ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதாவது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அட்டாக் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அட்டாக் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். இப்போ ஒரு ஃபார்மர் சூட் இருக்கு. அந்த ஃபார்மர் சூட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப எல்லா விதமான கிரவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப எல்லா விதமான கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஒரு புதுசா என்ன பண்ண
முடியாது அப்படின்னா ஒரு சப்சிக்வெண்ட் சூட்டு சேம் மேட்டர்ல என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஓகேவா? இப்போ இஃப் இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து எக்ஸிகியூஷன் போடுறோம். அப்ப எக்ஸிகியூஷன் போடும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸிகியூஷன் டிகிரி வந்து இட் இஸ் நாட் வேலிட், இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த என்ன பண்றாரு, இஏ வந்து ஃபைல் பண்றாரு. ஓகே, இ அப்ளிகேஷன் எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவர் வந்து ஃபைல் பண்றாரு. என்னது, ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் என்ன சொல்றாரு, நான் வந்து எக்ஸிகியூஷன் போட முடியாது, இந்த டிகிரி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இன்வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஈஸி என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, இது வந்து எக்ஸிகியூஷன் தான் அப்படின்னு சொல்லி அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போடுறாங்க. சோ ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன சொல்றாரு, அந்த டிகிரி வந்து வேகா இருக்கு, அது ரொம்ப லென்த்தியா இருக்கு, அது அது வந்து எப்படி இருக்குன்னா ஆம்பிகஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மறுபடியும் என்ன பண்றாரு, சேம் எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன் வந்து அவர் ஃபைல் பண்றாரு. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் இந்த செக்ஷன் 4 என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்னா, நீங்க டிகிரி வேகா இருக்கு, ஆம்பிகஸா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் இஏ போடும் போதே நீங்க ஜாயின் பண்ணி போட்டிருக்கணும். ஆனா நீங்க அதை போடவே இல்லை. சோ நீங்க போடாம செகண்ட் டைம் மறுபடியும் இஏ போட்டிருக்கீங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ரெஸ் ஜுடிகேட்டா. சோ அதனால சேம் மேட்டர்ல நீங்க என்ன பண்ண முடியாது, போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, டீமிங் ஃபிக்ஷன்ன்ற கான்செப்ட் அதுலதான் எமர்ஜ் ஆகுது. எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படின்னா, அதாவது அந்த டிகிரி நீங்க ஃபைல் பண்ணும் போதே நீங்க சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அதுல அக்ரி பண்ணப்பட்டதாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா. சோ நான் அந்த கேஸ் லாவோட உங்களுக்கு நான் வந்து இதை எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, அதுக்கப்புறமா எக்ஸ்பிளனேஷன் வந்து 5. இந்த எக்ஸ்பிளனேஷன் 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரிலீஃப் வந்து நம்ம கிளைம் பண்றோம், கேட்கிறோம், அது அந்த கோர்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அந்த ரிலீஃப் வந்து நம்மளுக்கு ரெஃப்யூஸ் ஆகப்பட்டதாக கருதி கொள்ள வேண்டும். ஒரு ரிலீஃபோ ஒரு கிளைம் நம்ம கேட்கும் போது அந்த கோர்ட் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த ரிலீஃப் வந்து எப்படி ரெஃப்யூஸ் ஆனதாக தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்பர் 5. இப்ப எக்ஸ்பிளனேஷன் 6 வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் டீலிங் வித் தி ரெப்ரசன்டேட்டிவ் சூட். நம்ம லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம பார்ப்போம் இல்லையா, எதுக்கு கீழே வரும், ஆர்டர் 1 ரூல் 8 மேம். எஸ், சூப்பர். ஆர்டர் 1 ரூல் 8. ஓகே, சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, இட் கேன் பி அ கர்த்தார், ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சூட் எப்படியாகப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அது போனஃபைட் மேனர்ல இருக்கணும். அது போனஃபைட் மேனர்ல இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், இது எல்லா பார்ட்டிஸையுமே பைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஓகே, அதாவது ஈயோ நாமினி பார்ட்டி அப்படின்னா பார்ட்டி லிட்டிகேட்டிங் எ கேஸ். அதாவது ஒரு நார்மலா ஒரு பார்ட்டிஸ் ஆஃப் தி லிட்டிகேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எப்படி வந்து பைண்ட் பண்ணுமோ, அந்த டிகிரி எப்படி பைண்ட் பண்ணுமோ அதே மாதிரிதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் பைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 6. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் 7 எதை பத்தி பேசும் அப்படின்னா, இட் இஸ் டீலிங் வித் எக்ஸிகியூஷன். அதாவது இப்ப மேல இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா, இந்த எல்லா விஷயமுமே இபிக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 7. ஓகே, அடுத்து எக்ஸ்பிளனேஷன் 8. சோ இது வந்து காம்பெட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி பேசும். அதாவது இதை நம்ம வந்து செக்ஷன் 11 கம்பேர் பண்ணி அப்படி நம்ம படிக்கணும். அதாவது நம்ம என்ன பார்த்தோம், செக்ஷன் 11 என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபார்மர் சூட் மஸ்ட் பி இன் அ காம்பெட்டன்ட் கோர்ட் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? சோ
அதாவது அந்த ப்ரீவியஸ் கேஸ் அந்த ஃபார்மர் சூட் இருந்திருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்டுக்கு லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தாலும் கூட அது என்ன பண்ணணும், சப்சிக்வெண்ட் அடுத்து போடக்கூடிய சூட்டை ட்ரை பண்றதுக்கான ஒரு கம்பட்டன்ஸ் என்ன பண்ணிருக்கணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், the கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளை ஆகும். இப்போ ஃபார்மர் சூட் ட்ரை பண்ணப்பட்ட அந்த கோர்ட்டுக்கு சப்சிக்வெண்ட் சூட் வந்து ட்ரை பண்றதுக்கான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, கம்பட்டன்சி இல்ல அப்படிங்கும் போது இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருப்பாங்க, இந்த எக்ஸ்பிளனேஷன் 8ல சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப வந்து இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு லேண்ட் ட்ரிபியூனல் இருக்கு. சோ அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு டெனன்சி டிஸ்பியூட் வந்து வருது. சோ அப்ப வந்து அதுல டைட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிளைம் பண்றதுக்காக வராங்க. ஸோ டிக்ளரேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, டைட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளைம் பண்றதுக்கான ஒரு டிஸ்பியூட்டா வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த லேண்ட் ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து it does not have the competency to try with the title dispute. அதுக்கு டைட்டில் டிஸ்பியூட்டை கேரி ஆன் பண்றதுக்கான அந்த ரெண்டு கோர்ட்டுக்கோ லேண்ட் ட்ரிபியூனலுக்கோ ஆத்தரைசேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்ட் பே பண்ண மறுத்துட்டாலோ, ரெண்ட் பே பண்ணல அப்படின்ற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்ட் கோர்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். அதுதான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்ப டைட்டில் இந்த இடத்துல கேட்க முடியாதுங்கப்ப அப்ப கம்பட்டன்ட் கோர்ட், சப்சிக்வெண்ட் கோர்ட் வேற ஏதோ ஒரு கோர்ட்டா இருக்கு அப்படிங்கும் போது இந்த லேண்ட் ட்ரிபியூனல்ல கொடுக்கப்பட்ட டெசிஷன் இருக்குல்லையா, அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அது வந்து பார் கிடையாது. அதுல ரெஸ் ஜுடிகேட்டா பிரின்சிபல் அப்ளை ஆகாது அப்படின்றதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 8. ஓகே, சோ இப்போ இந்த செக்ஷன் 11ம் இந்த இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் 8 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும்தான் நான் சொன்ன அந்த 3 பிரின்சிபல்ஸை பைண்ட் பண்ணுமா, வேற ஏதாவது இருக்கா? இதை தாண்டி வேற ஏதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த ரெஸ் ஜுடிகேட்டான்ற பிரின்சிபல் அப்ளை ஆகுமா சொல்லுங்க. நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்தோம். இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த பிரின்சிபலை வச்சு இந்த ரெஸ் ஜுடிகேட்டான்ற விஷயம் வந்து அப்ளை ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? சும்மா லைக் ஒரு ஃப்ளூக்ல சொல்லுங்களேன், ஆகுமா ஆகாதா? Whether section 11 is exhaustive or not, whether the 3 principle is exhaustive or not. இந்த 3 principles-உம் it is exhaustive-ஆ இல்லையா? It can be asked in MCQ. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 3 பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் இன் நேச்சர். ஸோ அப்போ இது எங்கெல்லாம் பைண்ட் பண்ணும்னா ஆர்பிட்ரேஷன்ல. நோட் பண்ணிக்கோங்க, ரெஸ் ஜுடிகேட்டான்றது இந்த செக்ஷன் 11ஐயும் தாண்டி ரெஸ் ஜுடிகேட்டான்றது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னா ஆர்பிட்ரேஷன்ல, ரிட்ல அப்ளை ஆகும். பட் ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்ல மட்டும் இது அப்ளை ஆகாது. ஓகே, நான் கேஸ்ல கூட உங்களுக்கு சொல்றேன். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல சர்டன் லிமிடேஷன் வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா லிமிட்டட் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அப்ளை ஆகும். இண்டஸ்ட்ரியல் அட்ஜுடிகேஷன்ல இந்த ரெஸ் ஜுடிகேட்டான்ற பிரின்சிபல் அப்ளை ஆகும். அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன். ஓகே, சோ எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாக்டரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா என்ன ஆகும் அப்படின்னா அப்ளை ஆகும். ஓகேவா? சோ இத சொல்லிருக்கு இல்லையா, எப்படின்னா இந்த ப்ரொசீடிங்ஸ்ல அப்ளை ஆகுது இந்த விஷயம் எல்லாம் ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. AIR 1931 Privy Council page 114. நான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த பிரின்சிபல் இஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் ஒன், இட் அப்ளைஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒன்னு பிரிவி கவுன்சில், இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட். AIR 1981 SC 2198, இன்னொன்னு 2010
1 CWC 455. ஸோ இந்த மூணுலையும் என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ்லாம் எப்படி ப்ரொசீடிங்ஸ்ல அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து முக்கியமான ஒரு கான்செப்டே என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்டியூடிகேட் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராடான விஷயம். ஐ வில் ட்ரை டு கன்க்ளூட் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகே, இந்த டெசிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிகிரி கொடுக்குறாங்களே, இது என்ன பேசிஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டே தான். ஒன்னு மெரிட், இன்னொன்னு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ். இந்த ரெண்டே கான்செப்ட்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டெசிஷன் வந்து will made. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ப்ரோனோட் இருக்கு. ஸோ இந்த ப்ரோனோட் வச்சு ஒரு கேஸ் வந்து இன்ஸ்டிடியூட் ஆகுது ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி. ஓகே, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல டிஃபெண்டன்ட் வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து ப்ரோனோட் வந்து இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் பை ஹிம், அவரால் அது இயற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. இன்னொன்னு இந்த சூட்டே என்ன ஆயிடுச்சு, பார்ட் பை தி லிமிடேஷன், ஸோ லிமிடேஷனை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ the pronote is not executed by him அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுதான் என்னன்னா மெரிட்ஸ். ஓகே, ரெண்டாவது அந்த சூட்டே வந்து இட் இஸ் லிமிடேஷன், இட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன் சொல்றாங்க இல்லையா, அதுதான் என்னன்னா டெக்னிக்கல் கிரவுண்ட், டெக்னிகாலிட்டி. ஓகே, இப்ப ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்க, இந்த ரெண்டையுமே டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த டிசைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரோனோட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னது பொய், அது நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இந்த சூட்டு இட் இஸ் நாட் பார்ட் பை தி லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த சூட்டை டிசைட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த டிஃபரெண்ட் என்ன பண்றாங்க, இது அப்படியே அப்பீல் போகுது. அப்பீல் எங்க போகும், சிபிசில எந்த செக்ஷன்ல அப்பீல் போகும், எதுல போகும் அப்பீல்? 100ல இருந்தாங்க மேம். 100 96 96 மேம். 96. ஓகே, சோ 96. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்பீல் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா லோயர் ட்ரையல் கோர்ட் கொடுத்தாங்க இல்லையா, சோ அந்த சூட் வந்து இட் இஸ் பார்ட் பை தி லிமிடேஷன். அது லிமிடேஷன் என்ன ஆயிடுச்சு, கால வரையறையே என்ன பண்ணிட்டு அது பார்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் கொடுத்த வியூல டிஸ்அக்ரியான ஒரு வியூ என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி கொடுத்த போதிலும் என்ன பண்றாங்க, அந்த ட்ரையல் கோர்ட் கொடுத்த டிகிரி என்ன டெசிஷன் கொடுத்திருந்தாங்க, இந்த ப்ரோனோட் வந்து இவரால எழுதப்படல அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்துக்குள்ள அந்த மெரிட்ஸ்குள்ள, அந்த மெரிட்டல் டெசிஷனுக்குள்ள இந்த அப்பீல் கோர்ட் என்ன பண்ணல, உள்ள போகவே இல்லை. ஓகே, சோ அப்போ அந்த விஷயத்துக்குள்ள போகவே இல்லை. அப்போ ட்ரையல் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த மெரிட்ஸ்ல கொடுக்கப்பட்ட அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் கேன் பி ரெஸ்டியூடிகேட்டாவா அப்படின்னு பார்த்தோம்னா, the degree given by the trial court regarding the execution will be a ரெஸ்டியூடிகேட்டாவா இருக்குமா ஒரு ஃபியூச்சர் சூட்டுக்கு? யாராவது சொல்லுங்களேன். அந்த மேட்டரை பத்தியே அப்பீல் கோர்ட் பேசவே இல்லை, வெறும் அந்த லிமிடேஷனை மட்டும்தான் பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, இது லிமிடேஷனை வந்து பார் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மெரிட்ல கொடுத்த டெசிஷனுக்கு அப்பீல் கோர்ட் போகவே இல்லை. அப்படி போகாத சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அந்த டெசிஷனை ரெஸ்டியூடிகேட்டாவா எடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? நோ மேம். நோ, முடியாது. ஏன்னா இட் இஸ் பார்ட் பை தி லிமிடேஷன். ஓகே, சோ இதை எந்த கேஸ்ல சொல்லிருப்பாங்க அப்படின்னா AIR 1955 SC 2001. சோ இது 3 பெஞ்ச், இது வந்து சர்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மோஸ்ட் PMA மெட்ரோபாலிட்டன் வெர்சஸ் மொரான்மர் மராத்தோமா அப்படின்ற கேஸ்ல உங்களுக்கு இந்த கேஸ்லாம் வேணுமா, இல்லைன்னா இந்த சைட்டேஷன் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கிறீங்களா? இந்த கேஸ்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இட் கான் பி என்னது, அது வந்து ரெஸ்டியூடிகேட்டா கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இதுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னா
நம்ம இன்னொரு விஷயம் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். டைரக்ட்லி நேரடியாகவும் மற்றும் கணிசமான அளவிலும் அப்படின்றத பார்த்தோம். சோ இந்த விஷயத்தை டீல் பண்றதுக்கு 4 இன்கிரிடியன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து ஃபார்மர் சூட்ல ப்ளீடிங்ஸ் இருக்கணும். ப்ளீடிங்ஸ்னா அது பிளைன் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி இன் தி ஃபார்மர் சூட். அது ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட். ரெண்டாவது இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா, அதாவது இஷ்யூ raised அவுட் ஆஃப் திஸ் ப்ளீடிங். அந்த பிளைன்ட்டோ ரிட்டனோ வச்சிருப்போம் இல்லையா, அதுல இருந்துதான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு இஷ்யூ என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது இன்கிரிடியன்ட். மூணாவது இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா ஃபார்மர் சூட்ல கண்டிப்பாக டெசிஷன்ன்றது இருக்கணும். நாலாவது விஷயம் அந்த டெசிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து மெயின் சூட்டை என்ன பண்ணக்கூடாதுன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 இஷ்யூஸ் இருக்கு. 3 இஷ்யூஸ்ல ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் டிஃபெண்டன்ட்க்கு எகெயின்ஸ்டா வருது அப்படின்னாலும், அப்படி வந்த போதிலும் அந்த டெசிஷன் இருக்கு இல்லையா, அதாவது அட்வர்ஸா வந்து அந்த டெசிஷன் என்ன பண்ணக்கூடாது, அந்த மெயின் சூட்டோட ஹோல் கான்செப்டையே என்ன பண்ணக்கூடாது, எராடிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த 4 இன்கிரிடியன்ட். இந்த 4 இன்கிரிடியன்ட் எதுக்கு வரும்னா டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ அப்படின்ற கான்செப்டுக்கு வரும். ஓகேவா? சோ இது வந்து இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு. 1996 to SCC page 1 Ashmir Central Cooperative Limited கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரையல் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட அல்லது ஃபார்மர் சூட்ல கொடுக்கப்பட்ட ஒரு அப்சர்வேஷனோ அல்லது ஃபைண்டிங்ஸோ அது என்ன பண்ணிருக்கணும்னா அந்த இஷ்யூக்கு ஃபேவராக தான் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மெயின் இஷ்யூவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து டீல் பண்ணிருப்பாங்க. சரியா? இதே நம்ம பார்க்கும்போது இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு வேக்கன்டான ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு பில்டிங்கோ இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட லேண்ட்ல என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்றாங்க, சூட் ஃபார் இன்ஜெக்ஷன். எதுக்காக அப்படின்னா ஃப்ரம் ரெஸ்ட்ரைனிங் அண்ட் பொசிஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி வேக்கன்ட் லேண்ட் அப்படிங்கும் போது, அப்போ வேக்கன்ட் லேண்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அப்படின்றது யாரு டைட்டில் வச்சிருக்காங்களோ, டைட்டில் அண்ட் பொசிஷன் அப்படின்றது ரெண்டுமே சேர்ந்தே தான் டிராவல் ஆகும். எதை பொறுத்த வரைக்கும், வேக்கன்ட் லேண்டை பொறுத்த வரைக்கும். சோ அப்போ டைட்டில் வச்சிருந்தாலே அது பொசிஷன்ல தான் வரும். ஓகேவா? சோ அப்ப வந்து யாருக்கிட்ட டைட்டில் இருக்கோ, யாருக்கிட்ட டைட்டில் ஆஃப் தி வேக்கன்ட் லேண்ட், இப்ப வேக்கன்ட் லேண்டோட உரிமையாளர் நானாக இருக்கு, என்கிட்ட தான் இந்த டைட்டில் இருக்கு அப்படின்னா அதனுடைய பொசிஷனை என்கிட்டதான் இருக்கிறதாக என்ன செய்யணும் அப்படின்னா டீம் டு பி, அது வந்து டீம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னது அப்படின்னா மேட்டர் டைரக்ட்லி ஆர் சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் இப்ப இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, இந்த இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஒரு மேட்டரா இருக்கு, எது ஒரு இஷ்யூவா இருக்கு, யாராவது சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், அதை பொறுத்த வரைக்கும் எது வந்து மேட்டரா வந்து இருக்கு அப்படின்னா நானே சொல்லிடுறேன், டைட்டில்ன்ற விஷயம். ஸோ வேக்கன்ட் லேண்டா இருந்தாலும் அது என்ன அப்படின்னா அந்த பொசிஷன் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா who is possessing the title, அவங்க டைட்டில் யார் வச்சிருக்காங்களோ அதை பைண்ட் பண்ணி தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொசிஷனும் டிராவல் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா the principle of res judicata, அந்த டாக்டரின் வந்து எதுக்கு அப்ளை ஆகாதுன்னா collaterally and incidentally in issue அப்படின்ற ஒரு கான்செப்ட். collaterally and incidentally அப்படின்றது இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சோ இதையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல வந்து என்ன அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபைல் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா நாட் இன்டர்ஃபியர் வித் தி பொசிஷன் அண்ட் தி என்ஜாய்மெண்ட். சோ இப்போ இந்த பில்டிங்ல இப்படி இருக்க சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் போடும் போது அந்த பில்டிங்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய பர்சனை உடனே நம்மளால எவிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எவிக்ட் பண்ண முடியாது. அது சட்ட முறைப்படி அது என்ன சொல்லியிருக்கோம், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படிதான் என்ன பண்ண முடியும், எவிக்ட் பண்ண முடியும். இந்த சிச்சுவேஷன்ல டிஃபெண்டன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டைட்டிலே கொஸ்டின் பண்றாங்க. அதாவது இவங்க கேஸ் போட்டது எதுக்கு,
சூட் ஃபார் இன்ஜெக்ஷனுக்கு, ஆனால் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கு. ஆனால் டிஃபெண்டன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, டைட்டிலே இவருக்கு கிடையாது, இவர் என்ன பொசிஷன்ல வந்து பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்கறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, டிஃபென்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த கேஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபைண்டிங்க்கு பேர் என்னன்னா டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ அப்படின்றது கிடையாது. அது என்ன இஷ்யூ அப்படின்னா கொலேட்ரலி அண்ட் இன்சிடென்ட்லி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுல அந்த பெர்சனுக்கு பொசிஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுப்பாங்களே தவிர அந்த ஃபைண்டிங் ஆஃப் தி டைட்டில் என்ன செய்யாது அப்படின்னா இம்பாக்ட் ஆகாது. சோ அதனால என்ன அப்படின்னா இது வந்து பார் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் அதுல கொலேட்ரலி அண்ட் இன்சிடென்ட்லி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல the doctrine of res judicata will not apply அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் res judicata அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் res judicataக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். அந்த எக்ஸாம்பிள்ல யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நான் எலாபரேட்டா கொடுக்குறேன், அது இல்ல அப்படின்னா நோ இஷ்யூஸ். யாருக்காவது அந்த எக்ஸாம்பிள்ல டவுட் இருக்கா? கன்ஸ்ட்ரக்டிவ் res judicataல நான் நடத்தும் போது புரியாத மாதிரியே இருக்கும், சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கும், எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கும். ஆனா பொறுமையா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு இது எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பா ஏற்படும். ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்டிவ் res judicata, ஏன்னா இந்த கான்செப்ட் அப்படிதான். இது நம்ம தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சிம்பிளா உங்களுக்கு நான் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆனால் பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த res judicata கன்ஸ்ட்ரக்டிவ் res judicataக்கு காம்ப்ரமைஸ் டிகிரி வச்சு எக்ஸாம்பிள் சொல்லணுமா இல்லைன்னா அடுத்து மூவ் ஆன் பண்ணலாமா? மூவ் ஆன் பண்ணிட்டா? ஓகே, சோ இப்போ res judicata என்னன்னு ஓவராலா பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கெல்லாம் அப்ளை ஆகும் எங்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு 11 நிறைய இருக்கு. நான் ஒரு 11 மேட்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். சோ கேஸ் லாஸ் வந்து நான் சொல்றேன், நீங்க எழுதுகிறீங்களா இல்லைன்னா நான் ஸ்கிரீன்ல நான் வந்து எழுதணுமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க மேம், எழுதிக்கிறேன். ஓகே ஃபைன். சோ இப்ப ரிட் பெட்டிஷனுக்கு res judicata அப்ளை ஆகும். ஓகே, res judicata is applicable for the writ petition அப்படின்னு சொன்னது ஸ்டேட் ஆஃப் யூபி, ஆக்சுவலி எழுதுறதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் நவாப் ஹுசைன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் applicable for the writ petition அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஆனால் ரிட்ல ஹேபியஸ் கார்பஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி குலாம் சர்வார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1967 இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க நினைக்கலாம் ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள் சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க, ஆனா வந்து முந்தின கேஸ்ல வந்து இட் இஸ் அப்ளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. ஓகே, இஃப் இட்ஸ் நீடட்னா நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோ பிளைண்டிஃப்க்கு இந்த res judicata, இந்த டாக்டரின் ஆஃப் res judicata கோ பிளைண்டிஃப்க்கு இடையிலேயே இது அப்ளை ஆகுமா அப்படின்னா எஸ் இட் இஸ் அப்ளை அப்படின்னு சொல்றது எதுல சொல்லியிருப்பாங்கன்னா இஃப்திகார் அஹ்மத் versus Sayyid Merham Ali. இந்த கேஸ்ல கோ பிளைண்டிஃப்க்கும் res judicata அப்ளை ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கோ டிஃபெண்டன்ட்க்கு அப்ளை ஆகுமானா எஸ் இட் இஸ் அப்ளிகபிள். இதுல எதுல சொல்லியிருப்பாங்கன்னா ஹில்லி பிபி வெர்சஸ் லோக்நாத். இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா AIR
1931, Privy Council 112. ஸோ இதுல டிஃபெண்டன்ட்டுக்கும் இந்த கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இபி எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்ளை ஆகுமானா எஸ், ரெஸ் ஜுடிகேட்டா இஸ் அப்ளை. மோகன்லால் கோங்கி வெர்சஸ் பெனாய் கிருஷ்ணா முகர்ஜி. ஓகே, சோ இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் சொல்லிருப்பாங்க. ஓகே, அப்ப டாக்ஸ் அசஸ்மென்ட் டாக்ஸ்க்கு அப்ளிகபிள்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ரெஸ் ஜுடிகேட்டா வந்து டாக்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, Keshwara versus CIT AIR 1962 SC 1062. சோ இதுல டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளை ஆகாதுன்னு சொல்லிருப்பாங்க. ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் இந்த பில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ்க்கு இட் இஸ் அப்ளிகபிள் ஆனா எஸ், இட் இஸ் அப்ளிகபிள். The principle of res judicata will apply for the probate proceedings. It is dealt under Damodari Lal versus Gopinath AIR 1956 209. இதுல என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ்க்கு ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் சொல்லிருப்பாங்க. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் சூட் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னா இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. It is not applicable if the previous suit is dismissed for default. Default dismissed ஆச்சு அப்படின்னா அந்த circumstanceல the principles of res judicata will not apply. It is dealt under Shivandan versus AIR 1966 SC 11332. Okay, next. ஓகே, இப்ப ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல, ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டெசிஷன், ஒரு ப்ரீவியஸ் டெசிஷன் which has no jurisdiction but is dealt அப்படினாலும் it is not applicable. தாசி முனி versus அப்பா ராவ். ஓகே, அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் டிகிரி இருக்கு இல்லையா, சோ காம்ப்ரமைஸ் டிகிரில இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா என்ன ஆகாது அப்படின்னா அப்ளை ஆகாது. சுபாராவ் வெர்சஸ் ஜஹநாத ராவ் AIR 1967 SC 591. ஓகே, சோ காம்ப்ரமைஸ் டிகிரிக்கு ரெஸ் ஜுடிகேட்டா will not applicable. ரெண்டாவது நம்ம எக்ஸ்பிளனேஷன் 4 பார்த்தோம். ஓகேவா, சோ எக்ஸ்பிளனேஷன் 4ல என்ன பார்த்தோம் அப்படின்னா alternative grounds of attack or defense should be taken by the parties in a suit. என்ன விதமான டிஃபென்சஸ்லாம் எடுக்க முடியுமோ அதை மொத்தமாவே என்ன பண்ணிருக்கணும், எடுத்துருக்கணும். இந்த இஏ போட்டாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டிகிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு போட்டு அதுக்கப்புறமா அது டிசைட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு இஏ போட்டாங்க. என்ன போட்டாங்க, அப்ளிகேஷன் எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணாங்க. என்ன ஃபைல் பண்ணாங்க, இந்த டிகிரி வேகா இருக்குன்னு பண்ணாங்க. சோ இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. இது இஃப் இன் கேஸ் அந்த மேட்டர் அண்ட் இஷ்யூ இருக்கு இல்லையா, அல்டர்னேட்டிவா இருக்கு, இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ளீ எடுக்கிறாங்க, ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, அது எப்படி இருக்கு, இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்ற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணலாம், the principle of res judicata will not apply. அது இன்கன்சிஸ்டன்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், it is not apply. If it is inconsistent, it is apply. இது புரிஞ்சுச்சா, யாருக்கும் குழப்பம் இல்லையே. சேமா இருக்க கூடாது, எடுக்கக்கூடிய ப்ளீ டிஃப்ரெண்ட் ப்ளீ ஓவர் தி மேட்டரா இருக்கு அப்படின்னா இட் கேன் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, திலீப் குமார் வெர்சஸ் ஷனான் சிங் AIR 1955 NUC 1609. ஓகே, சோ இந்த 11 மேட்டர்ஸ் இதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு.
நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ எஸ்டோப்பல் அண்ட் ரெஸ்டிடிகேட்டான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரெஸ்டிடிகேட்டா அப்படின்றது செக்ஷன் 11, எஸ்டோப்பல் அப்படின்றது செக்ஷன் 115 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரீவியஸ் 1. ஓகே, ஆனால் இந்த ரெஸ்டிடிகேட்டா அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ ஃபார்மர் டெசிஷன் ஆஃப் தி கோர்ட். ஒரு கோர்ட்டினுடைய ஃபார்மர் முந்தைய டெசிஷனை வச்சு வரக்கூடியது ரெஸ்டிடிகேட்டா. ஆனால் இந்த எஸ்டோப்பல் அப்படின்றது அந்த பார்ட்டியை மட்டும் பைண்ட் பண்ணும். அது இட் இஸ் நாட் அபவுட் தி டெசிஷன் ஆஃப் தி கோர்ட் பட் இட் இஸ் அபவுட் தி ஆக்ட் ஆஃப் அ பார்ட்டி. அதுதான் எஸ்டோப்பல். மூணாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்டிடிகேட்டா வந்து இட் பைண்ட்ஸ் போத் தி பார்ட்டிஸ் ஆஃப் தி லிட்டிகேஷன். whoever in the litigation, the litigant. இது என்ன பண்ணும்? the concept of ரெஸ்டிடிகேட்டா பைண்ட் பண்ணும் அந்த லிட்டிகேண்ட்டை. ஆனால் எஸ்டோப்பல் அப்படின்றது எந்த பார்ட்டி, அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்களோ எஸ்டோப்பல் ஆனாங்களோ அது மட்டும்தான் பைண்ட் பண்ணும். இதுதான் இந்த ரெண்டுக்குமான பேசிக்கான டிஃபரன்ஸ். ஓகே, சோ இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா. இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஆனா புரியறது கஷ்டம்தான். பட் ஒரு அளவுக்கு ஒரு 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 ஸ்பார்க்காவது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்பார்க்கை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபயர் பண்ணிக்கோங்க இந்த ரெஸ் ஜுடிகேட்டான்ற கான்செப்டை. உங்களுக்கு நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது புரியும். இஃப் இட்ஸ் பாசிபிள் அந்த ரெக்கார்டிங்கா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எகெயின் நீங்க கேட்டு பாருங்க, இதை பொறுமையா அப்ளை பண்ணி பாருங்க ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனோட. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எடுத்தோடனே புரியவே புரியாது, அது நானே ஒத்துப்பேன். எடுத்தோடனே புரியுமானா அது புரியாது. ஐ எம் அக்ரி வித் தட் கான்செப்ட். பட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து அடாப்ட் ஆயிடும். ஓகே, சோ இதுல யாருக்கும் இந்த ஸ்பார்க்ல நான் கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்பார்க்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஏதாவது யாருக்கும் இல்ல? ஓகே, ஃபைன். சோ இப்போ ரெஸ் சப்ஜுடைஸ் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, சோ ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஈஸி திங். மேட்டர் வந்து பெண்டிங்ல இருக்கிறது தான். ஓகே, அதாவது சைமல்டேனியஸா parallel litigation இருக்கும் இல்லையா, அதை ரெஸ்ட்ரைன் பண்றதுக்கு ஓவர் தி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல நடக்கிறத ரெஸ்ட்ரைன் பண்றதுக்கு தான் இந்த செக்ஷன் 10 வந்துச்சு. ஸோ இதுக்கான இன்கிரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கணும்? 2 சூட்டு, ஃபார்மல் சூட்டு இருக்கணும், சப்சிக்வெண்ட் பேரலல் சூட்டு 2 சூட் இருக்கணும். அந்த சப்சிக்வெண்ட் சூட்டு எப்படி இருக்கணும்? டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூவாக இருக்கணும். சேம் பார்ட்டிஸ் இருக்கணும். 4வது என்ன ரெஸ்டிடிகேட்டா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபார்மல் சூட்டு டிசைட் ஆயிருக்கணும். ஓகே, ஆனால் ரெஸ் சப்ஜுடைஸை பொறுத்த மட்டும் ஃபார்மல் சூட் என்ன இருக்கணும்? பெண்டிங்ல இருக்கணும். ஒண்ணு அதே கோர்ட்ல இருக்கணும், இல்ல அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பைண்ட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் 5வது விஷயம் சேம் டைட்டில் இருக்கணும். சோ இதுதான் ரெஸ் சப்ஜுடைஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து அதாவது அப்பீலுக்கும் ரெவிஷனுக்கும் இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னா 8 எஸ் இட் இஸ் அப்ளிகபிள். இட் அப்ளைஸ் டு அப்பீல் அஸ் வெல் ரிவிஷன். ஓகேவா? சரி, இப்ப பேரலா இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ ஃபாரின் கோர்ட்ல ஒரு லிட்டிகேஷன் இருக்கு, சேம் இஷ்யூ, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் பார்ட்டிஸ். அது வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் கோர்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா லிட்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இத ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியுமா? 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 இங்க இருக்கு, பேரலலா இருக்கு, ஸ்டே பண்றோம். ஃபாரின் கோர்ட்ல இருக்கு, சேம் லிட்டிகேஷன்ஸ் தான் இருக்கு, எல்லாமே பண்ண முடியுமா? ஸ்டே பண்ண முடியுமா? முடியாது மேம். முடியாது. எங்க சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 10. எஸ், செக்ஷன் 10 ப்ரொவைடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ் சப்ஜுடைஸ்ன்றது நாட்
apply on the foreign courts. Foreign courtல applicable கிடையாது. ஓகே, சரி. இப்போ ஒரு 3 கேஸ் லாஸ் இருக்கு பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா மேல அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அந்த கோர்ட்டே வில்லிங்கா இருந்தாலும் அந்த கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் இருந்தா கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த சூட்டை என்ன பண்ண முடியாது, ட்ரையலுக்கு எடுக்கவே முடியாது. ஓகே, நோ டிஸ்கிரிஷன் இஸ் லெஃப்ட் வித் தி கோர்ட். செக்ஷன் 10 வந்து இட் இஸ் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லி என்ன கேஸ்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மனோகர் லால் வெர்சஸ் செட் ஹீரி லால், AIR 1962 SC 527ல சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 10 is a mandatory provision and no discretionary is bind over the court அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த ஸ்டேயிங் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சப்சிக்வெண்டான சூட்ல எந்த டைம்ல வானாலும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங்ல எல்லாம் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி லிஸ்ட் ஆஃப் இட் அதெல்லாம் கிடையாது. எந்த டைம்ல வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ AIR 1971 கல்கட்டா 345 லைஃப் பாராமெடிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் பெங்கால் மெடிக்கல் ஹால் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூணாவதா வந்து இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷன் 10 வந்து ட்ரையல மட்டும்தான் பார் பண்ணுதே தவிர இன்ஸ்டிடியூஷனை பார் பண்ணல. ஒரு சூட்டை இன்ஸ்டிடியூட் பண்றோம், கமெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா அது பார் பண்ணல. எது பார் பண்ணுது, the trial proceedings, அந்த proceedings தான் என்ன செய்யுது, பார் பண்ணுது. அப்ப இன்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்னா எஸ் இட் கேன் பி இன்ஸ்டிடியூட்டட். இது இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேஜ்ல பார் பண்ணவே இல்லை. It is barred only at the stage of trial, not at the stage of institution of a suit அப்படின்னு சொல்லி என்ன கேஸ்ல இருக்கும் அப்படின்னா you can refer the கேஸ்ல இந்தியன் பேங்க் வெர்சஸ் மகாராஷ்டிரா ஸ்டேட் கார்பரேஷன் மார்க்கெட்டிங் லிமிடெட் AIR 1998 SC 1952. ஸோ இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இதுதான் கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அண்ட் ரெஸ் சப்ஜுடைஸ். ஷார்ட்டா சொல்றேன், ரெஸ் சப்ஜுடைஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்ல இருக்கணும், சேம் பார்ட்டி சேம் ஃபார்மர் சூட் இருக்கணும், சப்சிக்வெண்ட் சூட் இருக்கணும், சேம் டைட்டில் வச்சு அரைஸ் ஆயிருக்கணும். ஆனா ரெஸ் ஜுடிகேட்டா பொறுத்த வரைக்கும் டிசைடட் ஆயிருக்கணும், ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளா செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 11. ஸோ இதுல எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்குமானா எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதும் போது உங்களுக்கு ரெஸ் ஜுடிகேட்டா கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், அந்த மேக்ஸிமம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 5 மார்க்ல கேட்டாங்கன்னா அந்த மேக்ஸிமம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ரோமன் மேக்ஸிமம் எழுதணுன்றது அவசியம் இல்லை, நீங்க இங்கிலீஷ்ல தாராளமா எழுதுனா கூட உங்களுக்கு போதும். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 8ல கண்டிப்பாக லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா, மேட்டர், இதெல்லாம் கண்டிப்பா அதுல சொன்னீங்க அப்படின்னா தாராளமா 5 மார்க்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அடிஷனல் டு திஸ் நீங்க எஸ்ட்ரோப்லையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க தேவைன்னா எடுத்துக்கலாம். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம சம்மரி சூட் போடுறோம்ல, இப்போ என்ன கேசஸ்ல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் எடுக்கலாம், சிவில் ப்ரொசீடிங்ஸும் நம்ம எடுக்கிறோம். இதுக்கு ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளை ஆகுமா ஆகாதா? சம்மரி கேஸ்ல இட்ஸ் நாட் அப்ளை. இட் இஸ் நாட் அப்ளிகபிள், அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த சம்மரி சூட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிமினலும் எடுக்கலாம் பேரலா. அதே மாதிரி என்ன அப்படின்னா சேம் as well as civil proceedings மூவ் ஆன் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் the principle of res judicata அந்த கான்செப்ட்ல என்ன பண்ணது, இதுல அப்ளை ஆகாது. ஓகே, சோ இதுதான் ஓவர் வியூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஜஸ்ட் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. You will get into this. If you have any doubt now, you can ask me. Okay. Yes. Thank you. Thank you all. Selvamani sir. Yes. Thank you. மேடம் அருமையா இருந்தது. உங்களுடைய அந்த ஓவர்வியூவும் கிளாஸ்ல எடுக்கக்கூடிய அந்த நியூலி இன்ஃபர்மேஷனும் நாளைக்கு நாங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்லையும் நீங்க கிளாஸ் எடுத்து இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 15 மார்க் அவங்க எடுத்துருவாங்க.
அதை அவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பார்ப்போம். நாளைக்கு அது அவங்க கண்டக்ட் பண்ணதை நம்ம பண்ணியிருக்கோம், அது பண்ணுதாங்கன்னா பார்த்துக்கலாம், எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் மேடம். நல்லா அழகாக இருந்தது ரேஷ்மா மேடம். உங்களுடைய ஒரு மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தண்ணி குடிக்க கூட முடியலைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேகப்பட்டு எடுத்திருக்கீங்க. அழகாக இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. வேறு யாருக்கும் டவுட் இருந்ததுன்னா மேடத்திட்ட ரேஸ் பண்ணி கேட்டுக்கலாம். யாருக்கும் டவுட் இருக்கா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு? ஓகே மேடம். ரேஷ்மா மேடத்துக்கு நெக்ஸ்ட் வீக் வேலை இருக்கான்னு தெரில. வேலை நான் பேசிக்கிட்டேன் மேடம், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டேன் மேடம். பேர் நான் பேசிக்கிட்டேன், டுமாரோ பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ரேஷ்மா மேடம் ஓகே சார் பேசலாம். ஓகே மேடம். ரொம்ப